ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். விரதம் இருப்பதால் ஏற்படும் நன்மைகள் பார்க்கலாங்களா? ஃபாஸ்டிங் சொல்கிறாங்களே, எதுக்காக அப்படின்னா, நம்ம உடல் உறுப்புகள் எனி டைம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? அதுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கலாமே. இப்போ நாம் சாப்பிடாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஜீரண உறுப்புகளுக்கெல்லாம் நல்ல ரெஸ்ட் கிடைக்கும் இல்லைங்களா? அடுத்தது, உடம்பு தன்னைத்தானே சுத்தப்படுத்தும். இப்போ ஏதாவது நம்ம சாப்பிட்டுட்டோன்னு வைங்களேன், அது ஜீரணம்னு சொல்லிட்டு அந்த ஜீரணத்துக்காகவே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே. சரிங்களா? அப்போது நம்ம சாப்பிடாம நம்ம உடம்புக்கு நாம் ரெஸ்ட்டு கொடுக்கும்போது மட்டும்தான் என்ன ஆகும்னா, ஃபாஸ்டிங் இருக்கும்போது உள்ளுக்குள்ளே உடம்பு தன்னைத்தானே சுத்தப்படுத்தும். சரிங்களா? உள்ளுக்குள்ளே கழிவுகள் கொஞ்சம் எப்படியுமே அங்கே கொஞ்சம் கழிவுகள் தினமுமே வெளியே போனால் கூட கொஞ்சோண்டு எங்கேயாச்சும் ஒன்று தங்கிட்டு இருக்கும். இப்படி தான் நம்ம வீட்டை சுத்தம் படுத்தினாலும் கொஞ்சம் எங்கேயாவது தூசியோ இல்லை ஒட்டடையோ இருக்கும் இல்லைங்களா? அதுபோல் நம்ம உடம்புக்குள்ளேயும் அந்த கழிவுகள் கொஞ்சோண்டாச்சும் தேங்கிட்டு இருக்கும். அப்போது நாம் விரதம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுவதற்கான வேலையை நம்ம உடம்பு உள்ளுக்குள்ளேயே செஞ்சிட்ருக்கும். சரிங்களா? இப்போது பித்தப்பை கல், கிட்னி கல் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் என்ன ஆகும்னா, இப்போ நம்ம சாப்பிடலன்னு வைங்களேன், ஜீரண உறுப்புகள் அதுக்கு உண்டான வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு வேலையே இல்லைன்னு வைங்களேன், உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டோனு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி வெளியே தள்ளும். சரிங்களா? இப்போ அதுக்கு ஏதாவது வேலை வேணும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணும், உடம்பு எல்லாம் உள்ளுக்குள்ளே க்ளீன் பண்ணும். க்ளீன் பண்ணிவிட்டு வேறு என்ன வேலை, அதுக்கு வேறு ஏதாவது ஸ்டோனு அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைச்சி வெளியே தள்ளும். சரிங்களா? இன்னொன்று, ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம 3 வேளையுமே சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு தடவை சாப்பிட்டாலே அது ஜீரணம் ஆகிறதுக்கு 2 hours 3 hours ஆகும் இல்லைங்களா? இப்போ காலையில் சாப்பிடுவோம், அது ஜீரணம் ஆன உடனே ஜீரணம் ஆகி உடம்புக்குள் சத்துக்கள் பிரியும் போது மட்டுமே நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். நாம் என்ன பண்ணுவோம், அது ஜீரணம் ஆகி முடிக்கிறதுக்குள்ளே திரும்பவும் மத்தியான சாப்பாடு சாப்பிடுவோம் இல்லைங்களா? கேப் வேணும் இல்லைங்களா? வயிறு காலியாக இருக்கும்போது மட்டுமே தன்னைத்தானே குணப்படுத்தும், தன்னைத்தானே சுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். நாம் அதுக்கு விடுவோமான்னா இல்லையே. மேலே ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஜீரணத்துக்குன்னே வேலை செஞ்சிட்டே இருக்கு இல்லைங்களா? அப்போது நமக்குண்டான எனர்ஜி அது எப்போ கொடுக்கும்னா, அந்த ஜீரண வேலையெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது தான் நம்மளுக்கு அதிகப்படியான சக்தி நமக்கு உடம்பு கொடுக்கும். சரிங்களா? அப்போது நம்மளுக்கு எனர்ஜி எப்போ அதிகமாக கிடைக்கும், வயிறு காலியாக இருக்கும்போது நமக்கு அதிகப்படியான சக்தி கிடைக்கும். நாம் என்ன நினச்சிக்குவோம், சாப்பிடவே இல்லை, டயர்டாயிடுச்சின்னு நினச்சிக்குவோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதானே நடக்கும். இப்போ நம்ம சாப்பிடாமல் இருந்தோன்னு வைங்களேன், சாப்பிடாமல் இருக்கும்போது எனர்ஜி அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொன்று என்ன பண்ணணும்னா, ஃபாஸ்டிங் இருக்கிற அன்றைக்கி பேசாமல் அமைதியாக இருக்க முடியும், எனர்ஜி வேஸ்ட் ஆகாது இல்லைங்களா? பேசாமன்னா வாயில் வெளியே பேசுவோம் இல்லைங்களா? இதை மட்டும் கிடையாது, உள்ளுக்குள்ளே அந்த மனசையும் ஓட விடாமல் அமைதியாக வச்சுட்டு இருக்கும்போது எனர்ஜி லாஸ் ஆகாது. சரிங்களா? இப்போது நம்ம வேலை செஞ்சு எனர்ஜி லாஸ் ஆகுதோ இல்லையோ, தாட் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா?
இல்லைங்களா? அதனாலேயே வந்து எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்? மனசை ஃபாஸ்டிங் இருக்கிற அன்றைக்கி மனசை அமைதியாக வச்சுக்கணும். மனசை அமைதியாக வச்சுக்கும் போது எனர்ஜி அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நைட்டு தூங்கிட்டு இருக்கோன்னு வைங்களேன். நைட் தூங்கும்போது நைட்டு தூங்கினா காலையில் தானே விழிப்போம். அதுக்குள்ளே நடுவில் நம்மளுக்கு பசிக்குதா என்ன? எந்திரிச்சு சாப்பிடுவோமா? இல்லை. ஏன்? எதனால்? மனமானது அமைதியாக இருக்கும் தூங்கும்போது. மனமானது அமைதியாக இருக்கும்போது அதுவே இறைநிலை. இறைநிலையில் இருக்கும்போது நம்மளுக்கு பசிக்குமான்னா பசிக்காதே. அதே போல் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிற அன்றைக்குமே நம்ம மனசை அமைதியாக வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், நம்மளுக்கு பசிக்காது. சரிங்களா? அப்போது ஒரு நாள் முழுக்க சாப்பிடாமல் இருக்கும்போது ஏகாதசி விரதமெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கவுங்க உடம்புக்கு தக்காப்புல ஃபாஸ்டிங் இருக்கலாம். எதுவுமே சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னாலும் இருக்கலாம். இல்லை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருப்போம் எங்களால் முடியும் அப்படின்னாலும் இருக்கலாம். இல்லைப்பா நம்ம கஞ்சி இந்த மாதிரி கூல் ஐட்டமாக நீர் ஐட்டமாக நம்ம வந்து பானங்களாக நாங்கள் குடிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் அப்படி அவங்க உடம்புக்கு தக்காப்பில் இருக்கலாம். நம்ம உடம்பு எப்படி ஒத்துழைக்குதோ அதுக்கு தக்காப்பில் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கலாம். சரிங்களா? இப்போ 50 வயசுக்கு மேலே ஆகிட்டாலே வந்து என்ன ஆகுதுன்னா ஜீரண உறுப்புகள் வந்து ஜீரணம் வந்து சரியாக ஆகிறதில்லை இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம 3 வேளையுமே நம்ம வந்து இட்லி, சாப்பாடு, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இல்லாமல் ஒரு வேளைக்கு வந்து காலையில் ஒன்று மில்க் ஷேக் சாப்பிட்லாம். அதே காலை டிஃபன் போதுமே. இல்லையா கம்மங்கூழ் குடிக்கலாம். சுகர் பேஷண்ட்டுன்னா கம்மங்கூழ் குடிக்கக்கூடாது இல்லைங்களா? அப்போ அவங்க ஆரிய கஞ்சி குடிச்சிக்கலாம். இல்லைன்னா சத்துமாவு கஞ்சி குடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வேளைக்கு வந்து நாம் அந்த கஞ்சி ஐட்டமாக சேர்த்துக்கிட்டோன்னு வைங்களேன், நம்ம உடம்புக்கு அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? அப்போது காலையில் வந்து ஒரு நேரத்துக்கு நாம் இந்த கூழ், கஞ்சி இல்லைன்னா மில்க் ஷேக்கு இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒன்று நட்ஸ் எல்லாம் போட்டு மிக்சியில் அடித்து பால் ஊற்றி குடித்தோன்னு வைங்களேன், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு கூழ் ஐட்டமாக நம்ம குடிச்சிக்கிட்டோன்னு வைங்களேன், என்ன ஆகுன்னா நம்ம உடம்புக்கு ஜீரணாவதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இன்னொன்று மெயினாக தொப்பை போடாது. நம்ம 3 வேளையுமே சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அதில் தான் நம்மளுக்கு தேவையில்லாமல் நம்ம மேலே சாப்பிட்டுட்டே இருக்கோம். சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா தொப்பை விழுவுது. பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும், பசிக்கலைன்னா சாப்பிடக்கூடாது. தாகம் எடுத்தால் மட்டும்தான் தண்ணி குடிக்கணும், இல்லைன்னா குடிக்கக்கூடாது. தூக்கம் வந்தால் தான் தூங்கணும், இல்லைன்னா தூங்கக்கூடாது. இதை மூணையுமே நம்ம ஃபாலோ பண்ணும்போதே உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். சரிங்களா? இன்னொன்று, ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன ஆகும்னா உடலில் இருக்கிற அந்த தொற்று நோய் கிருமிகள்லாம் செத்து போயிடும். ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா? காலையிலேருந்து நைட்டு முடிக்குமே வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளே அந்த கிருமிகளுக்கு வந்து உணவு போகலைன்னு வைங்களேன், அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் உசுரோடு இருக்கும். அதுக்கு மேலே அது செத்து போயிடும். சரிங்களா? எப்பேற்பட்ட கொடிய தொற்றுநோய் கிருமியாக இருந்தால் கூட ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஒரு நாள் முழுக்க இருக்கும்போது என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளே வந்து அதுக்கு உணவு கிடைக்கலன்னு வைங்களேன், அது தானே செத்துடும். அப்போது ஃபாஸ்டிங் இருக்கிறதுன்றது நம்மளுக்கு வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிட்லையே டயர்டாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக இருக்கும் இல்லைங்களா? கவலையாக இருக்கும்போது என்ன ஆகும்? எனர்ஜி லாஸ் ஆகும். நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது சாப்பிட்லைன்னாலுமே நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம எனி டைம் நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும். இப்போ ஃபாஸ்டிங் விரதம் இருந்துட்டு சாப்பிட்லையேன்னு கவலையாக அதையே நினச்சிட்டு வந்தோன்னு வைங்களேன், தலைவலி பிடிச்சிக்கும். நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? மேலே அதையே நினச்சிட்டு இருக்கும்போது கவலையாக இருக்கும்போது எனர்ஜி லாஸ் ஆகும். சரிங்களா? அப்போது நம்ம சாப்பிடாமல் இருந்தால் கூட நம்ம உடம்பு ஏற்றுக்கும். நம்ம சாப்பிட்டு பழக்கப்படுத்துறதுனால அது வந்து அந்த டேஸ்ட்டுக்காக தான் நம்ம
நாக்கு கேட்குது அப்படின்னு நாம் அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஃபாஸ்டிங்கே இருக்க முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட என்ன பண்ணலாம், சாப்பிடும்போது வயிறு நிறைய சாப்பிடாம கம்மியாக சாப்பிடணும். பாதி வயிற்றுக்கு சாப்பிட்டாலே போதுமானது. வயிறு காலியாக இருக்கணும். அப்போ என்ன ஆகும்னா அந்த மந்த நிலையெல்லாம் இருக்காது. நம்ம ஃபுல்லுமே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோன்னு வைங்களேன், அப்படி மந்தமாக ஆகி போயிடும், அப்படியே தூங்கலாமான்னு ஆகிடும் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணணும், பாதி சாப்பிடணும், இல்லைன்னா முக்கால்வாசி வயிற்றுக்கு தான் சாப்பிடணுமே, கொஞ்சம் காலி விட்டுடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த மந்த நிலை இருக்காது, எப்பயுமே ஆரோக்கியமாக எனர்ஜியாக இருக்கலாம். சரிங்களா. இப்போது முன்னாடியெல்லாம் என்ன சொல்லி வளர்த்தாங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்லி வளர்ப்பாங்க இல்லைங்களா. வயிறு நிறைய சாப்பிடணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம சாப்பிட்ற உணவை சத்தானதாக சாப்பிட்டுக்கணுமே ஒழிய வயிறு ஃபுல்லாக சாப்பிடணுமான்னா சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடும்போது தான் மந்த நிலை ஏற்படுது, தொப்பை விழுவுது, இதெல்லாம் ஆகுது இல்லைங்களா. உடம்பே கனமாக ஆகி போயிடுது, வயிறும் கனம். தொப்பை விழுந்துச்சுன்னா வயிறு கனமாக ஆகி போயிடுங்களே. நம்ம வெயிட், உடல் வெயிட்டே நம்மளுக்கு கனமாக ஆகி போயிடும். அப்போது நம்மளால் ஏன் சீக்கிரமாக 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கீழே உட்காந்து எழுந்திரிக்க முடியல, சுறுசுறுப்பாக நடக்க முடியல, இதெல்லாம் பண்ண முடியலன்னா ஏன் பண்ண முடியல, உடம்பு வெயிட் போட்டுடுது, இன்னொன்று தொப்பை விழுந்துடுது இல்லைங்களா. இது ரெண்டையுமே போடாமல் பார்த்துக்கிட்டோன்னு வைங்களேன், எப்பயுமே நாம் சின்ன பிள்ளைங்களாட்டம் நல்லா நடக்கலாம், நல்லா கீழே உட்காந்து எழுந்திரிக்கலாம், எல்லாமே பண்ணலாமே. அப்போது நம்ம உடம்புக்கு நாம் தானே முக்கியத்துவம் கொடுக்கணும், சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது நாள் முழுக்க சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க மாதத்துக்கு ஒருக்காவோ இல்லை 15 நாளைக்கு ஒருக்காவோ ஃபாஸ்டிங் இருக்கலாம். காலையில் மட்டும் சாப்பிடாமல் இருந்துட்டு மத்தியானம் கூட சாப்பிடலாம் இல்லைங்களா. அவங்கவுங்க உடம்புக்கு எப்படி ஒத்துழைக்குதோ அதுபடி நாம் சாப்பிட்டுக்கலாம். அப்படி ஃபாஸ்டிங் இருக்கும்போது தான் நம்மளுக்கு உடம்பு தூய்மை செய்யப்படுகின்றன. அப்போது அதுக்கு நமக்கு அது முக்கியம் தானே. இயற்கை வழியிலேயே உடம்பு க்ளீன் ஆகுது, தன்னை தானே க்ளீன் படுத்துது அப்படிங்கும்போது அது எவ்வளோ நல்ல விஷயம் இல்லைங்களா. அப்போ நாம் என்ன பண்ணணும், நாம் தான் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அப்போ தானே அதை பண்ணோம். இல்லை நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே தான் அது போன மேலே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது என்ன ஆகுதுன்னா ஜீரணத்துக்குன்னே செலவழிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே தேவையான சக்தியை கொடுக்கறது கூட அதுக்கு தடை ஏற்படுகின்றது இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம மாதத்துக்கு ஒருக்காவோ இல்லை 15 நாளைக்கு ஒருக்காவோ விரதம் இருக்கும்போது நம் உடம்பு தூய்மைப்படுத்தப்படுகின்றன. உடம்பு தூய்மையாயிடுச்சுனாலே உடம்பு கெடாதுங்களே. கழிவுகள் உள்ளே தங்கும்போது தான் அது நோயாக மாறிடுது இல்லைங்களா. அப்போது கழிவுகள் வெளியே போயிடுது அப்படிங்கும்போது உடம்பு கெடாமல் ஆரோக்கியமாக பார்த்துக்கலாமே. இது எல்லாம் இயற்கையாகவே நம்ம செஞ்சுக்கலாமே இல்லைங்களா. எவ்வளோ சான்ஸ் பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், விரதம் இருக்கிறதுனால என்ன நன்மைகள்னு பார்த்துக்கிட்டோம். இனிமேல் நம்மளால் நம்ம உடம்புக்கு முடிஞ்ச அளவுக்கு நாம் எப்படி இருக்கணுமோ அப்படி விரதம் நம்மளை நாம் காப்பாற்றிக்கலாம் இல்லைங்களா. அந்த கழிவுகள் வெளியே போயிட்டாலே உடம்பு கெடாது சரிங்களா. அந்த கழிவுகள் உள்ளே நிற்கிறதுனால தான் அது நோயாகிடுது. கட்டி இந்த கட்டி அந்த கட்டின்றாங்களே, அதெல்லாம் என்ன கழிவுகள் தான். அப்போது பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுவோம், விடாமல் பயிற்சி பண்ணுவோம், விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும், வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.